Hi friends, welcome to Own Style Cooking. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு இடத்துல ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா அங்க வின்டர் டைம் ஆரம்பிச்சனாலே நமக்கு வந்து ஏதாவது அவுட்டோர்லாம் போகலையா. ஸோ இன்னைக்கு ஒரு அவுட்டோர் தான், ஒரு நல்ல ஒரு லொகேஷன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி தான் நாங்க இன்னைக்கு பிளான் பண்ணி வந்திருக்கோம். நாங்க எப்படி இருக்க போதுன்னு தெரியல. ஸோ வாங்க, உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். மஸ்கட்ல எவ்வளவோ இடங்கள் சுத்தி பார்க்க இருந்தாலும் இந்த ஒரு மெமரி ரொம்ப சூப்பரான மெமரிங்க. நிஜமாவே இதெல்லாம் அனுபவிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். நாங்க வந்து ஒரு 5 ஃபேமிலியா சேர்ந்து ஒன்னா மதியமா சேர்ந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கறதுக்காக போயிருந்தோம். ஆக்சுவலா மஸ்கட் ஃபெஸ்டிவல்லாம் நடக்கலையா, சொஹார்ல இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க நம்ம வீட்டுக்கு. ஸோ அதனால லஞ்ச் நம்ம வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கோம், அதனால வெளியே போய் சமைச்சு சாப்பிடலாங்கிறதுக்காக எல்லா திங்ஸையும் வந்து நைட்டே எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். மோஸ்ட்லி அங்க வந்து பாத்தீங்கன்னா அல்லமிரத் தான் நாங்க போயிருந்தோம். அல்லமிரத்துல வாதி தான் இந்த லொகேஷன். வந்து நான் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் இயர் வீடியோ போட்டிருக்கேன், அதை ஷேர் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ வேணா நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு சின்ன வாதி, மழை இல்லைனால வாதியில வந்து தண்ணி கம்மியா இருக்கு. ஆனா எப்பவுமே தண்ணி இருக்கும், வருஷத்துல எல்லா நாளுமே இந்த வாதியில தண்ணி இருக்கும். கொஞ்சமா தண்ணி வந்துச்சு. அது போக பக்கத்திலேயே ஒரு சூப்பரான ஒரு மரம், நல்ல நிழல் தர மாதிரி மரம். அந்த இடத்துல உட்கார்ந்து எல்லாரோட சேர்ந்து சமைச்சு சாப்பிடுறது, பசங்க எல்லாம் வாதியில விளையாடுறது, நல்லா ஆத்துல குளிச்சுட்டு சாப்பிடுறதுக்கு எப்படி இருக்கும் சொல்ல வேற லெவல்ல இருக்கும். ஸோ அதை பத்தின ஃபுல் வீடியோ தான். ஸோ எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ ஏதாவது டவுட்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தாங்க தானடா, அண்ணா கஷ்டப்பட்டு விரவ நொடிக்காங்களே. போறதுக்கு முன்னே நாங்க வந்து பிளான் பண்ணது வந்து, நான் வந்து பிரியாணி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அவுட் சைட்ல போய் குக் பண்ண போறோம். ஏன்னா இந்த மரத்தடியில எப்ப பார்த்தாலுமே வந்து ஒமானி ஃபேமிலி யாராவது இருப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு ஃபேமிலி 2-3 ஃபேமிலி இந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணிடுவாங்க. இந்த இடம் கிடைக்குமா, எப்படி நம்மளுக்கு அங்க குக் பண்றதுக்குலாம் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைச்சிட்டே போனேன். ஆனா கடவுள் அருளால சூப்பரா நம்மளுக்கு அம்சமா அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்க வந்து அதனால பிரியாணியும், அதுக்கப்புறம் ரைத்தா, அதுக்கப்புறம் காஃபி, ஏதாவது பிளாக் காஃபி மாதிரி ஏதாவது போட்டு குடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பிளான்ல தான் போனது. இதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாம் நல்லா சூப்பரா அமைஞ்சதுன்னா அடுத்தடுத்து நம்ம போறப்ப ஏதாவது பாத்துக்கலாங்க. சிம்பிளா அப்படியே போயாச்சு. ஸோ எல்லா திங்ஸையும் வந்து முந்த நாளே ஷாப்பிங்லாம் போயிட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. காலையிலே வந்து பாத்தீங்கன்னா அங்க போனோம். அங்க சூப்பரா இருந்ததுங்க. அந்த மரத்துல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், 2 இடத்துல ஊஞ்சல் கட்டி வச்சிருந்தாங்க. அப்படியே நம்ம குக் பண்ணிட்டு இருக்கப்ப எப்பவுமே கேமல் வந்து அந்த சைடு வரும், ஆடுகள்லாம் நிறைய வரும். நம்ம மரம் நல்லா அடர்த்தியா இருந்துச்சா, மத்த எல்லா மரங்களும் வந்து கருவேல மரம், இந்த மரம் மட்டும் நல்லா அடர்த்தியா இருந்துச்சா. கேமல்லாம் வந்து பக்கத்துலயே அந்த இலைகள்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. எல்லாரும் போட்டோ எடுத்தாங்க. பசங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணாங்க.
ஏன்னா வாதிலே நம்மளுக்கு பயம் இல்லை, ஏன்னா தண்ணி வந்து எப்பவுமே கம்மியா தான் போகும். ஸோ அதனால பசங்களும் நல்லா அந்த சைடு ஒரு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இங்க நாங்க உட்காந்து ரேடியோ அப்புறம் ஸ்பீக்கர் எல்லாமே எட்டு போயாச்சு, டேபிள் எல்லாம் எட்டு போயாச்சு. எல்லாரும் உட்காந்து ஒன்னா அந்த இடத்துல பேசி எல்லாம் ஆனியன் டொமேட்டோ எல்லாமே பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்துல பிரியாணி பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ஊர்ல இந்தியாலாம் இருக்கப்ப இந்த மாதிரி நிறைய இடத்துல தான் போய் சமையல் செஞ்சு சாப்பிட்ட அனுபவங்கள்லாம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஹாலிடே டைம்ல இந்த மாதிரி நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. நீங்க பாத்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா லொகேஷன்லயும் ஒவ்வொரு இடத்துல வந்து காரில் நிப்பாட்டி அங்க வந்து கிரில் பண்றது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க. நல்லா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த நம்ம பிடிச்சோம் இல்லையா, இந்த இடம் வந்து நல்ல ஒரு மரம், நல்ல நிழல், சூப்பரா இருந்துச்சுங்க. பசங்களும் அதுக்கப்புறம் வந்து நல்லா விளையாண்டு முடிச்சுட்டாங்க. இங்கே எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரியாணியும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி தம் போடுறதுக்குள்ள அண்ணா எல்லாருமே வந்து நல்லா குளிச்சுட்டு வந்துட்டாங்க. பசங்களும் நல்லா குளிச்சு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து பிரியாணி வந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. வேற லெவல்ல இருந்துச்சு. நார்மலாவே வந்து பிரியாணினாலே ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து அண்ணா தான் பாய் வீட்டு ஸ்டைல்ல பண்ணாங்க, அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ அந்த ரைத்தா எல்லாம் வச்சு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா வந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து டீ வேண்டாம், காஃபி, பிளாக் காஃபி தான் எல்லாமே எடுத்துட்டு போயிருந்தோம். ஸோ பிளாக் காஃபி எல்லாம் போட வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பசங்களும் சாப்பிட்டு முடிச்சதும் பிளாக் காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மஸ்கட் நைட்டுக்கு எல்லாரும் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்க எல்லாம் போட்டுங்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பிரியாணி எப்படிமா இருக்கு? செம்மையா இருக்கு, வேற லெவல், வேற லெவல். இந்த வீடியோ லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரியாணி எப்படி பட்டு இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கமெண்ட் வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆக்கல் பேரக்கல ஆல்க்கு தெரியுங்க. நல்ல அழகா சொல்லியா இல்ல சொல்லியா அழகா கறிக்கிட்டு திடீர்னு காண இருங்க பிடிச்சுக்கிட்டோம். ஓ ஆமா ஆமா வந்துருச்ச டைம் என்ன. நம்ம ஒமான்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டு இதெல்லாம் வந்து நிஜமாவே ஒரு பெரிய மெமரி தான் சொல்லணும். கண்டிப்பா நீங்களும் இந்த வின்டர் டைம்லலாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட. இந்த லொகேஷன் வந்து நான் ஆல்ரெடி பழைய வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படி எது இல்லைன்னா நீங்க மஸ்கட்ல இருந்து அல்லமிரத்து வர்றப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அபவுட் இருக்கும், அதுல ஃப்ரீ ரைட் எடுத்து அதுல இஸ்தான்புல் ரெஸ்டாரண்ட் இருக்கும், அதுல நீங்க கட் பண்ணி அந்த நம்ம சர்வீஸ் ரோட்லயே வந்தீங்க அப்படின்னா உள்ள போனீங்கனாலே வாதி தான். அதுல உங்களுக்கு எந்த லொகேஷன் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி இடத்துல உட்காந்துக்கலாம். நான் அந்த பழைய வீடியோ உங்களுக்கு நான் வந்து லாஸ்ட் அட்டாச் பண்றேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ நாங்களும் எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு போய் எல்லாம் சாப்பிட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வாதிலே அந்த ஆத்துலயே போய் நல்லா எல்லா பாத்திரத்தையும் கழுவி கொண்டாந்தாச்சு. ஸோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த மெமரி. கண்டிப்பா நீங்களும் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாருங்க, நீங்க நம்ம ஈவினிங் வர்றப்ப பார்த்தா தெரியும் எவ்வளவு கார் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.